ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வேதம் அனைத்துக்கும் வித்தாக விளங்கும் இந்த திருப்பாவையின் 7ஆம் நாள் பாசுரம் இன்று கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தன் அப்படிங்கிற இந்த அற்புதமான பாசுரம். இதில் இன்னொரு கோபிகாஸ்திரியை ஆண்டாள் துயில் எழுப்புறா. இந்த 2வது கோபிகாஸ்திரி திருப்பாவை பிரகரணத்தில் 7வது, தன் கோபிமார்களை எழுப்பும் பாசுரத்தில் 2வது. இந்த பாசுரத்துலேயும் விடிந்ததற்கு அடையாளங்களை சொல்லி தான் இந்த பெண்ணையும் எழுப்புறா. ஆனை சாத்தான் அப்படிங்கிற பறவைகள் எல்லா இடத்துலையும் சேர்ந்து ஒன்று கூடி கீச்சு கீச்சுன்னு கத்துறதே, அந்த அரவம் உனக்கு கேட்கவில்லையா? அதே போல் இந்த கோகுலத்தில் உள்ள இடையர்கள் காசு பிறப்பு போன்ற நகைகளெல்லாம் அணிந்து கொண்டு அவர்கள் மத்தில் தயிரை கடையிறா. அந்த மத்தொலி உன் காதில் கேட்கவில்லையா? அந்த தயிர் கடையிற அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? இதெல்லாம் விழுந்ததற்கு அடையாளங்களாகித்தே, விடிந்து விட்டதே, இன்னும் நீ தூங்குறையே, பேய் பெண்ணே அப்படின்னு இந்த பொண்ணை கூப்பிடுறா ஆண்டாள். பேய் பெண்ணேனா என்ன அர்த்தம்? பேய்த்தனம் அப்படின்னா இந்த உலக இயல்பிற்கு மாறாக ஒரு அப்நார்மல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உலக இயல்பிற்கு மாறாக ஒரு விஷயத்தை செய்தால் அதை பேய்த்தனம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போது எல்லாரும் சேர்ந்து தானே போய் கண்ணனை அனுபவிக்கணும். அதற்கு மாறாக நீ தனியாக அனுபவித்து கொண்டிருக்கிறாயே பேய் பெண்ணே, எங்களோடு சேர்ந்து வா அப்படின்னு சொல்கிறா. முன்னாடி பாசுரத்தில் பிள்ளாய் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு பாகவத பிரபாவமே தெரியாது, அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதனால் அவளை பிள்ளாய் பாகவதர்களோடு சேர்ந்து கண்ணனை அனுபவின்னு சொல்கிறா. இந்த பெண்ணுக்கு பாகவத பிரபாவம் தெரிந்தும் நான் தனியே கண்ணனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று இவா கூட சேராமல் இருக்கா. அதனால் இவளை பேய் பெண்ணே என்று ஆண்டாள் அழைத்தாள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா எதுக்கு இவளை ஒரு பக்தையை போய் பேய் பெண்ணேன்னு சொல்லி வையும் இகழும் அந்த தொனியில் சொல்லிட்டோமேன்னு உடனே மாற்றின்ட்டாலாம். நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு, எங்களுக்கெல்லாம் நாயகி போன்றவளே, இந்த கோகுலத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் நீ தானே நாயகியை போன்றவள் அப்படின்னு உடனே புகழ ஆரம்பிச்சிட்டா அதே பாட்டிலேயே. அப்போது முதல்ல இகழ்ந்துட்டும் அந்த பொண்ணு தப்பாக நினச்சின்றுவான்னு புகழ்ந்தாளானா அப்படிலாம் இல்லையாம். பேய்ப்பெண் நம்ம வாக்கியாதார்கள்லாம் சொல்கிறா, பேய்ப்பெண்ணேன்னு கூப்பிட்டதுக்கும் நாயக பெண் பிள்ளாய்னு கூப்பிட்டதுக்கும் ஒரே அர்த்தம் தானா. என்ன அர்த்தம்? அவளை இகழ்ந்து பேய்ப்பெண்ணேன்று சொன்னாலும், அவளை கொண்டாடி நாயக பெண் பிள்ளா என்று சொன்னாலும் எதற்காக சொல்கிறா? அந்த பெண்ணையும் தங்கள் கோஷ்டியில் சேர்த்துண்டு போய் பெருமாளை அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஆண்டாளோட குறிக்கோள். மற்றபடி அவளை வையனம்ங்கிறதோ அவளை கொண்டாடணுங்கிறதோ குறிக்கோள் கிடையாது. ஆக நாயக பெண் பிள்ளாய் நம் பெருமானை எல்லாரும் சேர்ந்து போய் அவனை நாராயணனான பெருமானை, மூர்த்தியான பெருமானை, கேசவனான பெருமானை, நாராயணன், மூர்த்தி, கேசவன்னு 3 திருநாமங்கள் இந்த பாட்டில் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட பெருமானை நாம் எல்லாரும் போய் சேர்ந்து சேவிக்க வேண்டும். நல்ல தேஜசுடையவளே, எங்களோடு சேர்ந்து வா, கதவை திற என்று கூறும் இந்த 7ஆம் நாள் பாசுரம் கீச்சு கீச்சு என்ற பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் கூழல் ஆய்ச்சியர் மத்தினார் ஓசை படுத்த தாயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடை
பாவாய்.